ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஈஸ்விஸ் பிராண்டோட H3C அப்படின்ற புல்லட் கேமரா பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா மொபைல் கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கேமரா பத்தின ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். இப்போ இதோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெக் டீடைல்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். கேமரா அன்பாக்ஸ் பண்ணோடனே நமக்கு கேமராவோட ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும், யூசர் மேனுவல் அண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ்ல டைரக்டா கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு புல்லட் கேமரா, வாட்டர் ப்ரூஃப் வெதர் ப்ரூஃப் ரெண்டுமே இது வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் பாக்ஸ்ல வேற என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாத்துடலாம். பாக்ஸ்ல நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு RJ45 ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 12 வோல்ட் அடாப்டர் பிளஸ் அந்த கேமரா மவுண்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கேமரா ட்ரில் பண்ணி நம்ம பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதோட ட்ரில் டெம்ப்ளேட் இருக்கு. இது அந்த பாக்ஸ்ல இருக்கு. இந்த கேமரா பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் டைப் கேமரா. ஆக்சுவலா இது வந்து ஒரு வைஃபை கேமரான்றதுனால வீட்டுல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து இந்த கேமரா ஈஸியா கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். வைஃபை கனெக்ஷன் இல்ல, ஒயர்டு டைப் கனெக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் RJ45 கேபிள் மூலியமா, அதாவது Cat6 கேபிள் மூலியமா RJ45 கனெக்டர் யூஸ் பண்ணி இந்த கேமரா நம்ம பவர் கொடுத்து ஒயர் நெட்வொர்க்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 1080p உள்ள அண்ட் 4mm லென்ஸ் உள்ள கேமரா. வைஃபை வந்து 2.4 GHz சப்போர்ட் பண்ணும். ஃபுல் கலர் மோடும் அவைலபிள் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா நைட் விஷன் பிளாக் அண்ட் ஒயிட் மோடும் அவைலபிள் இருக்கு. சோ அதுக்காக தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல இந்த கேமராக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 IR LEDs அண்ட் பாத்தீங்கன்னா 2 வந்து ஒயிட் LEDs ரெண்டுமே பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா வந்து பவர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு 12 வோல்ட் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த DC கனெக்டர் மூலியமா நம்ம கேமரா வந்து பவர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கேமரால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் பட்டன் அண்ட் மைக்ரோ SD பிளேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா மைக்ரோ SD இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 512 GB வரையும் நமக்கு மைக்ரோ SD சப்போர்ட் பண்றதுனால 1 month வரையும் நம்மளால ஸ்டோரேஜ் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜும் இந்த கேமரால அவைலபிள் இருக்கு. சைமல்டேனியஸா நம்மளால வந்து மைக்ரோ SD அண்ட் பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் ரெண்டுத்துக்குமே வீடியோ ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். கிளவுட் ஸ்டோரேஜ் பத்தின டீடைல் வீடியோ, அதோட ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். அண்ட் வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்பில்டா ஒரு மைக் இருக்கு. சோ அதனால வந்து நம்மளோட வீட்டுல இந்த கேமரா போட்டிருந்தோம் இல்லைன்னா கார்டன்ல போட்டிருக்கோம் அப்படின்னா அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு வாய்ஸ் நமக்கு கிடைச்சிரும். சோ ஃபுல் கலர் கேமரான்றதுனால நைட் விஷனுமே நல்லா இருக்கும். இந்த கேமரா எதுக்கெல்லாம் சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட கார்டன்ஸ், யார்ட் அந்த மாதிரி இடத்துல ஒரு பேசிக்கான கேமராஸ் வேணும், நல்ல கிளாரிட்டியில வேணும்னா இந்த கேமரா நீங்க போயிடலாம். சோ இப்ப இந்த கேமரா பவர்ல கனெக்ட் பண்ணி எப்படி மொபைல் கான்ஃபிகரேஷன் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா வந்து பவர் பண்ணி வைஃபை கூட லிங்க் பண்ணி எப்படி மொபைல் கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படின்னு டீடைலா பார்த்தலாம். கேமரா கூட வந்து அடாப்டர் 12 வோல்ட் அடாப்டர் நீங்க பிளக் பாயிண்ட்ல கொடுத்துட்டு ஜஸ்ட் பவர் கனெக்ட் பண்ணீங்கன்னா கேமரா பவர் அப் ஆயிடும். அண்ட் இந்த மொபைல்ல ஆல்ரெடி நான் ஈஸ்விஸ் அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம இதோட வேற மாடல் கேமராவோட வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோல எப்படி டீடைலா ஆப் உள்ள மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்றது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போறது அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். இப்போ ஜஸ்ட் அந்த ஆப் உள்ள லாகின் பண்ணிட்டு உள்ள போனோடனே நமக்கு ஆட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆட் டிவைஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கேமராஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ண போறோம். கேமரால QR கோட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. வைஃபை கனெக்ட் பண்ணணும்டா. இப்போ மொபைல் ஆப்ல நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்ன டிவைஸ் ஆட் பண்ண போறோம்னு செலக்ட் பண்ணணும். கேமராஸ் செலக்ட் பண்ணிட்டு கேமரால ஒரு QR கோட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம ஸ்கேன் பண்ணணும். கேமரா QR கோடு ஸ்கேன் பண்ணோடனே நமக்கு அது என்ன மாடல் கேமரா அதோட சீரியல் நம்பரோட நமக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ வந்து டிவைஸ் இஸ் பவர் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமரால வந்து அந்த ப்ளூ லைட் பிளிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ப்ளூ லைட் வந்து இண்டிகேட் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம்.
நெக்ஸ்ட் கொடுத்தோடனே எக்ஸிஸ்டிங் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து நமக்கு லிங்க் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ஆல்ரெடி நம்மளோட ஆஃபீஸ் ஒய்ஃபை கூட நம்ம லிங்க் பண்ண போறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஆஃபீஸ் ஒய்ஃபை நேம் நமக்கு காட்டுது. இந்த கேமரா பாத்தீங்கன்னா 2.4 GHz ஒர்க் பண்ணக்கூடிய கேமரா, 5 GHz சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு. ஸோ ஆஃபீஸ் ஒய்ஃபை நெட்வொர்க்கோட நாங்க பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். பாஸ்வேர்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த ஒய்ஃபை நெட்வொர்க் கூட இந்த கேமரா லிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்குது. ஜாயின். இப்போ இந்த கேமரா வந்து ஒய்ஃபை நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகி நம்ம மொபைல்ல வந்து வியூ வந்துடும். ஸோ இந்த செட்டப் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ கேமரா கனெக்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து என்ன இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம், ஜஸ்ட் ஏதாவது ஒரு நேம், லிவிங் ரூம் அப்படி மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ கேமரா வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுது. அதாவது இந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டு எல்லாமே கேமரால சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் போது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆன டீடைல்ஸ் கிரெடென்ஷியல் வச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒய்ஃபை கூட லிங்க் ஆயிடும். இந்த ப்ராசஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வீடியோ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த கேமரா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல கிளாரிட்டியில நமக்கு வந்து வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். SD கார்டு போடுறோம், மைக்ரோ SD போடுறோம் அப்படின்னா போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த QR கோட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது, பிளஸ் பாத்தீங்கன்னா டைம் ஜோன் செட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துறோம். இந்த QR கோட வந்து நீங்க மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த கேமரா அவுட்டோர் பர்பஸ் கேமரான்றதுனால வெயில் அப்படி இல்லைன்னா ரெயின் நமக்கு பட்டுச்சுன்னா அந்த QR கொஞ்ச நாள் ஒரு ஸ்டிக்கர் தான் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த QR வந்து நமக்கு கொஞ்ச நாள்ல வந்து போயிடும். ஸோ அதனால ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்ல பைண்ட் ஆயிருக்கும் கேமரா, நோ இஷ்யூஸ். இருந்தாலுமே அந்த QR கோட நம்ம வந்து இந்த கேமராவோட சீரியல் நம்பர் போட்டு எடுத்து வைக்கிறது ஒரு நல்லது. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவோட என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு, அதாவது நம்ம வீடியோ வேற யாருக்கா ஷேர் பண்றோம் இல்லைன்னா வீடியோ இன்னொருத்தவங்க வேற மொபைல்ல பார்க்க போறாங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுமான்னு கேக்குது. நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல இப்போதைக்கு. ஆக்சுவலா இந்த கேமரா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து Amazon Alexa அண்ட் கூகுள் ஹோம் கூட லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய கேமரா, ஒரு நல்ல ஃபீச்சர் உள்ள கேமரா. உங்களுக்கு இந்த கேமரா பத்தின டீடைல்ஸ் அண்ட் பிரைஸ் இஷ்யூ வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.